ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம வந்து பேட்டிங் grip பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் பேட்டிங்கில் வந்து grip, ஸ்டான்ஸ், ட்ரிகர் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டான்ஸ் பார்ப்போம். உங்கள் ஸ்டான்ஸ் வந்து உங்கள் ட்ரிகர் மூமெண்ட்ஸை பொறுத்து இருக்கும். அஃப்கோர்ஸ் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ட்ரிகர் மூமெண்ட் இருக்கும், சில பேருக்கு நிறையா ட்ரிகர் மூமெண்ட் இருக்கும். ஸோ ட்ரிகர் மூமெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களோட ஸ்டான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்டான்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் ஒர்க் பண்ணுறதுக்கோ பால் ஆடுறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டான்ஸில் பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக பார்க்க போகும்போது உங்கள் கால் வந்து எவ்வளோ தூரத்தில் இது பண்ணணும், விரித்து வைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட் ஷோல்டர் வித் அப்பார்ட், உங்கள் ஷோல்டரு வித்துக்கு வந்து கொஞ்சம் அப்பார்ட் பண்ணிக்கணும். ஸோ நிற்கும் போது பார்த்தீங்கன்னா க்ரீஸுக்கு ஒரு கால் பின்னாடி ஒரு கால், அதாவது நடுவில் இருக்கிற மாதிரி. ஸோ நடுவில் இருக்கிற மாதிரி நீங்கள் நின்றுக்கிட்டிங்கன்னா, ஷோல்டர் வித் அப்பார்ட் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி நின்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சப்போஸ் அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ பேக் ஃபுட் ஷாட் ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் உங்கள் ஷார்ட்ஸ் விளாட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நடுவில் நிற்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பேர் வேறு மாதிரி நிற்பாங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒரு மீடியம் பேசர் போடுறாரு, ஜென்டலாக போடுறாரு, கீப்பர் முன்னாடி இல்லை, கீப்பர் பின்னாடி இருக்காருன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து ஆடலாம் எல்பிடபிள்யூவை நெகேட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இல்லை கொஞ்சம் வந்து ஸ்விங்கு அதெல்லாம் ஆகுது, கொஞ்சம் இது பண்ணி நெகேட் பண்ணி ஆடணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேஸுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி வரலாம். பட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த லயன் வந்து நடுவில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கால் வந்து ஷோல்டர் வித் அப்பார்ட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுவும் லெக் ஸ்டான்ஸும் வந்து பேட்ஸ்மேன் ஹைட்டை பொறுத்து மாறும். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கெவின் பீட்டர்சன் மாதிரி ஆளுங்கள்லாம் நல்லா வைடாக ஸ்டான்ஸ் எடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுட் ஒர்க் நல்லா வரலன்னா கூட நீங்கள் வைடாக ஸ்டான்ஸ் எடுக்கலாம். அப்புறம் உங்களோட லெக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அஃப்கோர்ஸ் இது பேசிக்ஸ் பிகினர்ஸ் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டான்ஸில் இல்லாமல் வேறு ஸ்டான்ஸில் ஆடினீங்கனாலும் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட பேக் ஃபுட் வந்து மிடில் ஸ்டம்பில், சில பேர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டை வந்து கொஞ்சம் மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க மிடில் அண்ட் லெக் ஸ்டம்பில். ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படின்னா தான் மூவ்மெண்ட் எல்லா ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டரானது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீ வந்து ஸ்லைட்டாக பெண்ட் ஆகிருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீ ஸ்லைட்டாக பெண்ட் ஆயிருந்தால் தான் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் நல்லா கிடைக்கும். ட்ரிகர் மூமெண்ட் மாதிரி இப்போ ஒரு இதை வந்து ஒரு சின்ன ஒரு அனிமல் வந்து அப்படி எப்படி பவுன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் நீ வந்து ஸ்லைட் பெண்ட் இருந்தால் நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்லைட் பெண்ட் அதே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி ஸ்டிஃபாக நின்னாலும் ஷார்ட்ஸ் ஆட முடியாது, ரொம்ப பெண்ட் ஆனாலும் உங்களோட மூமெண்ட்ஸை வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரிகர் மூமெண்ட்ஸும். ட்ரிகர் மூமெண்ட்ஸ் சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் ட்ரிகர் மூமெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது என்னென்னா லெக் வந்து ஷோல்டர் வித் அப்பார்ட், ஸ்லைட் பெண்ட் இந்த நீ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்லைட் பெண்ட் இந்த நீ. ஸோ ஒரு பேக் ஃபுட் வந்து இந்த மிடில் ஸ்டெம்பில், ஃப்ரண்ட் ஃபுட் வந்து மிடில் அண்ட் லெக்கில் வச்சு நீங்கள் ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெட் பொசிஷன் எப்போயுமே ஸ்டில்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஹெட் பொசிஷன் கொஞ்சம் ஆஃப் சைடில் வந்து ஹெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் அப்படி நல்லா ஷோல்டருக்குள்ளே நல்லா அப்படி வச்சு பார்த்தா தான் ஐஸ் வந்து லெவலாக இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் ஷோல்டருக்குள்ளே டக்கின் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்லைட் பெண்ட் இந்த நீல கொஞ்சம் ஸ்லைட் பெண்ட் வச்சு ஆடணும். ஹெட் பொசிஷன் வந்து ரொம்ப சில பேர் வந்து சில டிப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹெல்மெட் கிரில்ல வந்து ஷோல்டர் இதில் அப்படி வச்சுருந்தா கொஞ்சம் இதாக இருக்கும், லெவலாக இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நல்லா பாலை வாட்ச் பண்ணி வர விட்டு ஷார்ட்ஸ் ஆடணும். ஸோ இது வந்து பேட்டிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்பு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து முக்கியமான விஷயம் உங்கள் வெயிட் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து டோஸ் பால் ஆஃப் த ஃபுட் அப்படிம்பாங்க, ஹீல்ஸ். ஸோ வெயிட் வந்து கம்ப்ளீட்டாக பால் ஆஃப் த ஃபுட்டில் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஹீல்ஸில் இருக்கக்கூடாது, ஸ்லைட்டாக ஹீல்ஸில் இருக்கணும். ஆனால் எல்லா ட்ரிகர் மூமெண்ட்ஸ் எல்லா ஷார்ட்ஸ் ஆடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த பால் ஆஃப் த ஃபுட்டில் இருந்தால் எடுப்பீங்க. இப்போ ஃப்ரண்ட் ஃபுட் ஆடுறீங்க, இப்போ வந்து பேக் ஃபுட்டில் பஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த பால் ஆஃப் த ஃபுட்டில் இருந்தால் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் வெயிட்டை கொண்டு போகணும். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இன் தி ஹீல்ஸில் ஸ்லைட்டாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பேட்டிங் ஸ்டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேட்டிங் ஸ்டான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
லெக்ஸ் ஷுட் பி ஷோல்டர் வித் அப்பார்ட். கொஞ்சம் பேக் ஃபுட் வந்து மிடில் ஸ்டெம்பில், ஃப்ரண்ட் ஃபுட் வந்து கொஞ்சம் மிடில் அண்ட் லெக்கில் கொஞ்சம் ஓப்பனாக வச்சு. அஃப்கோர்ஸ் இது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைலை பொறுத்து உங்களுக்கு உங்கள் ஸ்டைல் கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். ஆடிட்டு ஸ்லைட் பெண்ட் இந்த நீல கொஞ்சம் ஸ்லைட்டாக பெண்ட் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நல்லா மூவ் பண்ணி ஆடுறது கரெக்டாக இருக்கும். சொன்ன மாதிரி ஒரு அனிமல் பவுன்ஸ் பண்ணுற மாதிரி ஹவ் டு பி ரெடி. நெக்ஸ்ட் ஹெட் லெவல் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஷோல்டருக்குள்ளே அப்படி வச்சு லெவலாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீஸில் நிற்கிறது. யூஸ்வலாக வந்து மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து ஒரு கால் பின்னாடியும் ஒரு கால் முன்னாடியும் வச்சுருப்பாங்க. நடுவில் வந்து க்ரீஸ் இருக்கும். ஏன்னா பேக் ஃபுட் எனஃப் கேப் இருந்து ஆடுறதுக்கு, பேக் ஃபுட் இல்லாட்டி ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஆடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து ஹீல்ஸ்லேருந்து எடுத்து பேக் பால் ஆஃப் த ஃபுட்டுக்கு போகணும். அதான் அது. ஸோ இது வந்து பேசிக் டிப்ஸ் ஃபார் ஸ்டாண்ட்ஸ். உங்களுக்கு grip எப்படி பண்ணுங்கிறத இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள். இது ஸ்டாண்ட்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிகர் மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த 3 நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 80 to 90% ஆஃப் பேட்டிங் இஸ் டன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.